வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, நீங்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரின்ஸ் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் திரு கே வாசுதேவன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க இளமை பருவம் அப்புறம் ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க சார். என்னுடைய பெயர் வாசுதேவன். என்னுடைய சொந்த ஊர் மாம்பேடு கிராமம், சிறிய வில்லேஜ் தான், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே தான் நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து மாம்பேடு என்னுடைய ஊருக்கு பக்கத்தில் தான் ஆரம்ப பள்ளி. என்னுடைய 1 முதல் 5வது வகுப்பு வரை தண்டலம் ஊராட்சி ஆரம்ப பள்ளியில் தான் நான் படித்தேன். அப்போது வசதிகள் கிடையாது. வானம் பார்த்த பூமியில் பயிர்கள் வச்சுருந்தாங்க இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம். அதனால் ரொம்ப வறுமை இருந்தது. அந்த வறுமையிலும் நான் படிக்கணுன்ற எண்ணம் இருந்தது எனக்கு. அந்த பள்ளியில் படித்தேன். 5th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அதன் பிறகு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் பெரியபாளையம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரிய பவானி அம்மனுடைய சிறப்பாக எல்லாம் நடக்கும். ஆடி மாதத்தில் விழாக்கள்லாம் அந்த ஊரில் இருக்கிற பள்ளியில் என்னை சேர்த்தாங்க. அப்போ கூட நானே தான் போய் சேர்ந்தேன். எனக்கு யாருமே அந்த ஊர் கிராமத்துலலாம் யாரும் அப்போல்லாம் அவங்களுக்கெல்லாம் படிப்பு தெரியாது. படிப்பு வாசனை கிடையாது. 1958 அந்த ரேஞ்சில். அந்த காலத்துலலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே டெஸ்ட்டு உண்டு, என்ட்ரன்ஸ் உண்டு. எழுதி நான் பாஸ் பண்ணேன். 6வதுல சேர்ந்தேன். எல்லாம் 6, 7, 8, 9 எல்லாம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு அப்போது ஒரு பெரிய உத்வேகம் இருக்கும். நான் எல்லா போட்டிகளும் கலந்துக்கிற மாதிரி எனக்கு எண்ணங்கள் இருக்கும். எங்கள் ஸ்கூலில் அந்த பெரியபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் எல்லாப்புறம் ஊராட்சின்னு சொல்லுவாங்க. அங்கே நடக்கிற அத்தனை அரசு விழாக்களில் நான் பேர் கொடுத்துருவேன். இந்த எல்லா விழாக்களும், எல்லா நாடகமும், அது இதுன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு, அப்போதெல்லாம் ரொம்ப குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப பிரபலமாக இருந்தது. அது சம்மந்தமாக சில நாடகங்கள்லாம் போடுவாங்க. அதில் நல்லா முதலியார் பேச்சுலேயும் இருப்பேன். பேச்சு போட்டிலையும் அதை கலந்துப்பேன். எதையுமே நான் எஸ்டேட் பண்ண மாட்டேன். பயம்னு எனக்கு இருக்காது. அதே மாதிரி பெரியபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நான் எஸ்பிஎல்லாக இருந்தேன். அப்பவும் எஸ்பிஎல்லாக தான் இருந்தேன். அதே மாதிரி பிஏ படிக்கிறது மவுண்ட் ரோட் ஆர்ட்ஸ், இப்போ காயத்தேமல்ல பெண்கள் கல்லூரியில், அப்போ ஆண்கள் கல்லூரி. அது அப்போ நான் கல்லூரியுடைய சேர்மனாக தான் இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு தைரியம், எதையுமே நம்மளால் செய்ய முடியும், எதையுமே ஒரு டாமினேட் பண்ண முடியும், ஒரு அதிகாரமாக நம்ம பண்ண முடியும், மாணவர்களுக்கு நல்லா செய்யலான்ற எண்ணத்தில் இருந்ததுனால நான் படித்தேன். அங்கே 11th 1967 11th முடித்தேன் பெரியபாளையம் போர்டு ஹைஸ்கூலில். அங்கேருந்து பொன்னேரி ஆர்ட்ஸ் காலேஜில் பியூசி படித்தேன். சயின்ஸ் குரூப் படித்தேன். அங்கேருந்து எனக்கு அங்கேருந்து போகிறது வரத்துக்கு எங்கள் ஊருக்கு பஸ் வசதியும் கிடையாது, பண வசதியும் கிடையாது. அதனால் எங்கள் அக்கா சென்னையில் இருந்தாங்க, பெரம்பூரில். என்னை வாடா நீ இங்கே என்னோடு சேர்ந்து இங்கேயே இரு, நீ இங்கேயே படி அப்படின்னாங்க. நான் அதனால் சென்னையில் எங்கள் அக்காவோட பெரம்பூரில் இருந்தேன். அங்கேருந்து தினந்தோறும் நான் மவுண்ட் ரோட் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் பிஏ படித்தேன். பிஏ படிக்கும்போது எனக்கு அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு வந்தது. காமராஜரோட ரொம்ப ஈடுபாடு எனக்கு. காமராஜர்கிட்டே என்னை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தினந்தோறும் அவருடைய திருமலை பிள்ளையரோடுக்கு நாங்கள் மாணவர்கள் காங்கிரஸில் இருக்கவங்கெல்லாம் போய் டெய்லி ஒரு தடவையாவது பார்த்துட்டு தான் வருவோம். அவர் அப்படி இருக்கும்போது நான் 2nd இயரில் செக்ரட்டரிக்கு நின்று தோற்றுட்டேன் மாணவர் தேர்தலில். ஆனால் 3rd இயரில் நான் ஜெயிச்சு நல்லாவே மாணவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன், எல்லா காரியங்களும் செய்தேன். ஆனால் அப்போவே எனக்கு நேரம் கிடையாது. என் அக்கா வீடு அப்போது பெரம்பூர்லேருந்து அவங்க இதுக்கு வந்துட்டாங்க, நம்ம பழவந்தாங்களுக்கு வந்துட்டாங்க. அப்போ ட்ரெயின் வசதியும் கிடையாது. நடந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட மீனம்பாக்கம் போனோம். அப்போ பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. நடந்து போகிறதுனால எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் எப்படியாவது ஒரு ஹாஸ்டலில் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். காசு கொடுத்தெல்லாம் ஹாஸ்டலில் சேர முடியாது அப்போல்லாம். ஸோ அதனால் நான் அப்போது இவர் காமராஜர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே கக்கன் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவர்கிட்ட சொல்லி இந்த பையனுக்கு ஏதாவது பண்ணி கொடு, ஒரு ஹாஸ்டல் ஏதாவது போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி எனக்கு சொன்னாங்க. சரி நீங்கள் இருக்கிறியான்னு கேட்டாங்க. ரைட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சென்னை மாவட்ட கலெக்டர் டாக்டர் ஓசா ஐஏஎஸ் இருந்தார். 71, 70லலாம். உடனே கக்கன் ஃபோன் பண்ணி, எனக்கு தெரிஞ்சவர், நீங்கள் ஒரு ஹாஸ்டல் ஏதாவது கொடுக்க முடியுமா, ஒரு இடம் கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அதுக்கு என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஓசா சொன்னார். இது மாதிரி எம்சி ராஜ் ஹாஸ்டலில் இடம் இருக்குது, போகிறாரான்னு கேளுங்க அப்படின்னாங்க. நமக்கு படிக்கணும், அவ்வளோதான் என்னுடைய எண்ணம், படிக்கணும். நான் எம்சி ராஜ் ஹாஸ்டலில் 6 மாதம் இருந்தேன். ஏன்னா வேறு ஹாஸ்டல், புது ஹாஸ்டல் வரும், அப்போ உங்களை மாற்றிறேன்னு சொல்லி அங்கே பண்ணாங்க. அப்போ எம்சி ராஜ் ஹாஸ்டலில் நான்,
விஎம் சுப்பிரமணியம் சொல்லிட்டு மானாமதுரை எக்ஸ் மதுரை எம்எல்ஏ இருந்தார், ரிசர்வ் கான்ஸ்டியூன்சியில் ஜெயித்தார். அவரு, நான், இன்னும் 2-3 பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ரூமில் இருந்தோம். அப்போ தான் புதுசாக எங்களுக்கு ஹாஸ்டல் கிடச்சிது எம்சி ராஜாவில். ஒரு 6 மாதத்தில் வந்து ஜிஎன் செட்டி ரோட் டி நகரில் ஒரு ஹாஸ்டல் தான், அப்படியே எங்களுக்கு அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இது ஹாஸ்டலில் பிஏ முடித்தேன். பிஏ முடித்த உடனே ஒரு போராட்டம் நடந்தது. எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்க. அப்போ இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்ப்பா. அப்போ வந்து நாமக்கல்லில் வந்து ஒரு 11 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. நாங்கள்லாம் வந்து அப்போது இருக்கிற ஒரு கலைஞர் வீட்டு முன்ன வந்து நாங்கள் கொடிபிடிக்க போனோடனே எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு 13 நாள் வச்சுருந்தாங்க. குமரி ஆனந்த் இருந்தார், தனுஷ்கோடி இருந்தார், குடந்தராமலிங்கம் எல்லாம் இது மாதிரி பழைய எம்எல்ஏ எம்பிலாம் இருந்தாங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நானும் கூட இருந்துட்டு பிறகு வந்துட்டு தென் அவர் காமராஜர் என்ன பார்த்தா, நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். எனக்கு சென்னையில் இருக்கேன்னா நான் ஏதாவது தொழில் செய்யணும், எனக்கு வருமானமே இல்லை, நான் யார் வீட்லையும் இருக்க முடியாதுன்னு. சரி நவசக்திக்கு போ. அவர் நடத்தி வந்த நியூஸ் பேப்பர் நவசக்தி அப்போ வந்து கச்சேரி ரோட்டில் இருந்து, இப்போ தினகரன் ஆஃபீஸில் தான் அவருடைய ஆஃபீஸ். அது அவங்க இடம் தான் தினகரன் கொடுத்துட்டாங்க ஆஃபீஸ். அங்கே போய்ட்டு நான் வந்து அவருடைய டெத்து வரைக்கும் 75 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணேன். 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அது வரைக்கும் வந்து சில பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் மாறுதுக்கு, அது வந்து காங்கிரஸ் போச்சு, இந்திரா காங்கிரஸ் போனாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து காமராஜோடு இருந்தோம். அதனால் வந்து அங்கே விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டு திரும்பவும் நீ சும்மா இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டு தெள்ளூர் தர்மராஜன் காங்கிரஸ்காரர், அவருடைய வந்து விடிவெளின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அங்கே போறியான்னு கேட்டார். சரி அங்கே போனேன். ஆனால் அங்கே வந்து வறுமையான தொழில். அங்கே தான் கற்றுக்கிட்டேன். 1 பைசா கூட எனக்கு கிடைக்காது. பத்திரிக்கை விற்றா தான், ஏஜென்ட்டு கொடுத்தா தான் எங்களுக்கு சம்பளம், இல்லைன்னா சம்பளம் கிடையாது. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது என்னால் அங்கே போனாலும் நமக்கு சரியாக வரலையேன்னு விட்டுட்டு அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எப்படின்னா பச்சைபாஸ் காலேஜில் எம்ஏ போச்சு. அதை விட்டுட்டு எம்ஏ போய் ஜாயின் பண்ணிவிட்டேன். பச்சைபாஸ் காலேஜில் வந்து ஈவினிங் காலேஜ் பண்ணேன். 74 ஜாயின் பண்ணேன். 3 இயர்ஸ் அப்போ 77 முடிச்சிட்டேன். இந்தியன் ஹிஸ்ட்ரி பண்ணேன். அங்கேயும் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் பண்ணேன். பண்ணிவிட்டு அப்போது வந்து நவசக்தியில் வந்து நான் சேர்ந்துட்டேன். 75 தான் காமராஜர் இருக்கிறார். 74 சேர்ந்துட்டு ஈவினிங் நைட் டியூட்டி இருக்கும், பகல் டியூட்டி இருக்கும் நவசக்தியில். அப்போ வந்து ஈவினிங் காலேஜ் ஆனதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஈவினிங் காலேஜ் வரும்போது காலேஜ் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பவும் டி நகருக்கு வந்து டி நகர் பஸ்ஸை பிடிச்சி திரும்ப லஸ் கார்னருக்கு போயிட்டு அங்கேருந்து பத்திரிக்கையில் வந்து அங்கே நைட்டு வேலை பண்ணிவிட்டு 12-1 மணி வரைக்கும் வேலை பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரிலாம் டைப் செட்டு டிடிபிலாம் கிடையாது. அதெல்லாம் கம்பாஸ்டிங் தான். ஃபுல்லாக நான் உட்காந்துட்டு கடைசி பக்கம் நாங்கள் கொடுக்குற வரைக்கும் சைக்கார்டர் கொடுக்குற வரைக்கும் முடிச்சுன்னு இருக்கணும். 2-3 மணி ஆகிடும் பிடிக்கும். அது பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். கொஞ்ச நாளில் ரூமில் இருந்தேன், அக்கா வீட்டில் இருந்தேன். இப்படியே இருக்கும்போது தான் அவ்வளோ தான் என்னால் வந்து ரொம்ப இது பண்ண முடியலன்னு தான் நவசக்தியில் இருக்கும்போது அப்படியே இது அரசியல் நிலவரத்தில் வந்து கொஞ்சம் மாறி வரும்போது 77 வந்து ஜனதா வந்தது. அப்போ என்னுடைய உறவினர் தான் பி ராமச்சந்திரன், பழைய எனர்ஜி மினிஸ்டராக இருந்தார், கேரளா கவர்னராக இருந்தார். அவர் நீ வந்து ராஜ்செழினோட போ, அவர் பத்திரிக்கை ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு மக்கள் அரசுன்னு, அதில் நீ இரு அப்படின்னாரு. அங்கே போனேன். அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்தேன். பட் எனக்கு அப்பவும் வந்து அவர் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ஜென்டில்மேன். அங்கேருந்த நிர்வாகம் சரியில்லை. அதனால் நான் வந்து எனக்கு வந்து அவர் செழின் மூலமாகவே நீங்களே எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க சென்னை பல்கலைக்கழகத்துக்கு, இந்தியன் யூனிவர்சிட்டி. அதுக்குள்ளே நான் போயிட்டு அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தேன். டாக்டர் சி ராமச்சந்திரன் தான் ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு. அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. எனக்கு உடனே பிஹெச்டி போட்டு. அப்போல்லாம் வந்து டெஸ்ட்டு கிஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிஹெச்டி எல்லாம் உடனே அவன் ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்தானே உடனே அவங்க கொடுத்துருவாங்க. ஈவன் அதே மாதிரி தான் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணாவே ரிஜிஸ்ட்ரார் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவார். அப்படி ஒரு நிலைமை அந்த காலத்தில் 77 நான் சேரும்போது சரின்னு சொல்லிட்டு சேர்ந்து அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் 78 என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியை வந்து நான் நங்கலூரில் ஆரம்பித்தேன். அந்த பில்டிங் சொந்த கட்டடம் கிடையாது, ஒரு வாடகை கட்டடத்தில் வந்து ஆரம்பித்தேன். 250 ரூபா வாடகை. 30 ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க முதல்ல. அப்போ வந்து எனக்கு ஃபேனை வாங்கிறதுக்கு கூட ஒரு இது இல்லை, எனக்கு ஃபைனான்ஸ் இல்லை. ஃபேன் வாங்கி போடுறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டு நான் ஃபேன் இல்லாமல் உட்காந்துருப்பேன். ஸ்டூடெண்ட்டுக்கு சின்ன குழந்தைங்க இல்லை, அவங்களுக்கு ஒரு ஃபேன் வேணுமே, அதனால் ஃபேன் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டு போட்டு நான் வந்து உட்காந்துருப்பேன். அப்போல்லாம் அப்படியே 1 இயர் 30, அப்போல்லாம் அப்படியே 80, 90 அப்படியே டெவலப் ஆன உடனே ஸ்கூல்ஸ் நல்லா பிக்கப் ஆகிடுது. ஒரு அந்த 2 இயர்ஸில் நல்லா பிக்கப் ஆகிடுது. அங்கே பிக்கப் ஆனும்போதே நான் வந்து மடிப்பாக்கம் ஊரில் வந்து அதே பிரின்ஸ் நேமில் வந்து பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் ஸ்கூல் ஆரம்பித்தேன். அது நங்கலூரை விட அது ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிடுது. அப்போது ஆரம்பிக்கும் பொழுது திரும்ப உடனே கூடவே வந்து நான் 90s வந்து ஒரு தமிழ் மீடியம் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி ஒன்று ஆரம்பித்தேன்.
மடிப்பாக்கமே. ஏன்னா பலர் பேர் கேட்டாங்க, எதுக்குப்பா நீ தமிழ் மீடியம் ஆரம்பித்து அதை லாஸ் பண்ண போகிற அப்படின்னு. இல்லை நான் வந்து அந்த காலத்தில் நடந்து போய் படித்தேன் 3-4 கிலோமீட்டரு லோயர் கிளாஸில். அதனால் வந்து எனக்கு ஒரு எல்லாமே இங்கே இருக்கிற ஏழைகள்லாம் வந்து சேரட்டும். குழந்தைங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சர்வன்ட் மெய்ட்ஸ் அவங்கெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பசங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகம். அப்போல்லாம் நாங்கள் ஒரு புழுதி வாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும் அங்கெல்லாம். அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு பர்மிஷன் வாங்கி நடத்தினேன். 3 வருஷம் கிராண்ட் கிடையாது, அது வரைக்கும் கிராண்ட் கொடுத்தாங்க. அந்த 3 வருஷமும் அந்த கிராண்ட்டை வந்து நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃபண்ட்ஸை டைவெர்ட் பண்ணி நான் நடத்தியிருந்தேன். கிட்டத்தட்ட 30-35 வருஷம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் இன்றைக்கி ரேட்டில் வந்து 47 வருஷம் ஆயிருக்கு நடத்தியிருக்கிற நல்ல நிலையில் தான் போயிட்டுருக்கு. நான் அந்த ஸ்டாண்டர்டை வந்து என்னுடைய இதிலேருந்து நான் குறைக்க மாட்டேன். இன்றைக்கும் வந்து எல்லா கட்டடங்களுக்கும் பில்டிங்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லும் போய்ட்டு ஏறி இறங்கி தான் வரேன். என்னுடைய 76 வயசு ஆகாத வழியே நான் ஹெல்த்தை பார்க்குறது கிடையாது. பெயின்ஸ் இருக்குது, கால் வலி இருக்கும், குட்டி வலி இருக்குது, அவ்வளோ இருந்தாலும் பட் நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம வளர்த்த அட்லீஸ்ட் ஒரு 50 இயர்ஸாவது வந்து நல்லா இருக்கணும். 3-4 இயர்ஸில் வந்து ஒரு 50 இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடணும் ஸ்கூல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய காலேஜஸ் எல்லாம் என்னுடைய சன்ஸ் 2 பெரிய ஒருத்தன் டாக்டர் இருக்கு, MD டாக்டரு, அவன் பார்த்துக்கிறான் இன்ஜினியரிங் காலேஜஸ். 2வது பையன் வந்து BE முடிச்சுட்டு அவன் UKல MS முடிச்சுட்டு அவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்துக்கிறான். அவங்களும் வர்றாங்க. என்னுடைய மிஸ்ஸஸ் ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் வந்து IT இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. இந்த 9 இன்ஸ்டியூஷனில் வர இன்கம் என்ன, செலவு என்ன, எல்லாமே நாங்கள் வந்து ப்ராப்பராக வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். உங்கள் கல்வி நிறுவனத்துக்கு எல்லாமே பிரின்ஸுங்கிற ஒரு பேர் வச்சுருக்கீங்க. அது காரணம், அது ஏதாவது பர்சனல் இது ஏதாச்சும் இருக்கா சார்? பர்சனல் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் ஆரம்பிக்கிற காலத்தில் வந்து சென்னையில் வந்து அப்போல்லாம் அதிகமாக ஸ்கூல்ஸ் கிடையாது சென்னையிலலாம். இவங்க தான் டாமினிக்ஸு. ஆனால் ஒரு நல்ல தமிழ் பேர் இங்கே இங்கிலீஷில் வைக்கக்கூடாதுக்காக தான் பிரின்ஸ்ன்னு வச்சுட்டு இளவரசன் என் தமிழ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்க இளவரசன் நாங்கள் அனுப்பணும். சார், ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிக்கிற எண்ணம் உங்களுக்கு முதல்ல எப்படி வந்துச்சு சார்? நான் வந்து நவசக்தியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய நண்பர் ஜானகிராமன் ஒருத்தர் இருந்தார் டி நகரில். அவர் வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருந்தார், சென்ட் ஆன்ஸ்ன்னு சொல்லிட்டு அசோக் நகரில் வச்சுருந்தார். அவர் வந்து அவருடைய பிரதர்ஸோடு தான் என்னோட படித்தாங்க, டிகிரி படித்தாங்க. அதனால் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு அவர் ஸ்கூல்ஸ் கூட்டும் போவாங்க. கூட்டு போய் சின்ன ரொம்ப ஒரு 30 வருஷம் 20 வருஷம் இருப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடத்துவாங்க. அதுக்கு வந்து நான் கெஸ்ட்டை கூட்டு போவேன். ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும். ப்ரொஃபஸர்ஸு, MLA MP எல்லாம் வந்து கொண்டு போகும்போது அவங்களே என்னை வந்து ஒரு ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன் நீயும் வாசு நீயும் பண்ணக்கூடாது, ஏன் ஸ்கூல் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு. பட் நான் முதல்ல எஸ்டேட் பண்ணியிருந்தேன், ரொம்ப நாள் எஸ்டேட் பண்ணியிருந்தேன். எனக்கு பயம் தான், ஏன்னா உங்களுக்கு அதில் போய்ட்டு காலை போட்டுட்டு நான் வந்து எய்ம் பண்ணது அரசியல்வாதி ஆகணும், சினிமா நடிகர் ஆகணும், சினிமாவில் ஏதாவது இயக்குனர் ஆகணும்னு பார்த்தேன். பட் கடைசியில் என்னுடைய ரூட்டே மாறிடுது. அவ்வளோ சார், ரொம்ப அழகாக பெரியபாளையத்துலேருந்து சென்னை வந்து உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நீங்கள் காமராஜர் ஐயாவோட பயணிச்சிருக்கீங்க, அவரோட நான் அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியுமா சார்? நான் மாணவர் காங்கிரஸில் இருக்கும்பொழுது நாங்கள் வந்து சத்தியமூர்த்தி பவனில் தான் படுத்துனப்போம் நைட்டெல்லாம். அதாவது ஃபார்மர் MP தண்டாயுதபாணி, குடந்தரமலிங்கம் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் போயிட்டு கூட நாங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு மாதிரி போவோம். ஏன்னா அவங்க எங்களுக்கு சீனியர்ஸ். போயிட்டு வரும்பொழுது நாங்கள் ஒன்று நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு இருக்காது, ஒன்று இருக்காது. எங்கள் கையில் காசு இருந்தாலும் சாப்பாடு வரும், சாப்பாடு எங்கள் கையில் ஒன்று இருக்காது. அப்போ வந்து வள்ளியப்பன் இருப்பார், சத்தியமூர்த்தி பவனுடைய மேனேஜர். அவர் வந்து ஃபோன் பண்ணுவப்பா, நம்ம பசங்கள்லாம் வருவாங்க, ஏதாவது காசு கொடுத்து அனுப்பி எதாவது சாப்பிட சொல்ல, நைட்டில் பட்னியாக படுக்க வைக்காத. யார்? காமராஜர். நாங்கள் வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு போயிட்டு வரோம். அவங்களாம் மீட்டிங்கிட்டு பேசலாம் வரும்போது கஜேந்திர விலாஸ் இருக்கும் எங்கள் மவுண்ட் ரோட்டில். இப்போ இது இல்லை, அது எடுத்து பிலாலே வச்சுருக்காங்களங்க. வெறும் இட்லி தான் இருக்கும். நைட்டு 11 மணிக்கு போனால் என்ன இருக்கும், ஒன்று இருக்காது. இட்லியை போய் சாப்பிட்டு வருவோம், இல்லைன்னா பண்ணுக்குன்னு சாப்பிட்டுட்டு வருவோம், வந்து படுத்துடுவோம். காலையில் எப்படா வள்ளியப்பன் வருவோன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த காசை வாங்கி டிஃபன் சாப்பிடுவோம். நாங்கள் இப்படி தான் எங்களுடைய லைஃப் ஒரு 2-3 வருஷம் அப்படி போச்சு எங்களுக்கு. அதே மாதிரி தான் பத்திரிகையில் சேர்ந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. நவசக்தியிலே காமராஜரை பார்த்துட்டு என்னடா இவங்கெல்லாம் அப்படி சுற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருமானம் இருந்தது. யார்? தண்டாயுதபாணி, குடந்தரமலிங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் இன்கம் வரும். பட் எனக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், அவர்கிட்டயே போய்ட்டு காலில் விழுவணுங்க. எப்படியும் அவர் வந்து மாணவர் பசங்களை வந்து டெய்லியோ இல்லை ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் பார்ப்பார். அப்போ வந்து டாக்டர் சௌரியராஜன் வந்து MLA, TNR MLA. அவரோட நாங்கள் டெய்லி அவர் கிளினிக் போடுவோம், பசங்கள்லாம் போய்டுவோம். அவர் என்ன நீங்கள் வா காமராஜர் வீட்டுக்கு வா அப்படின்னுவாங்க. நாங்கள் போய்ட்டு அவரோட உட்காந்து காமராஜர்லாம் கேட்பார், எந்தெந்த ஏரியா, உங்களுக்கு எந்த தொகுதி, எந்த தொகுதி, இது அங்கே என்ன கட்சி அதிகமாக இருக்குது அப்படின்லாம் கேட்டே இருப்பார். இப்படியே வந்து அவரோட
இருந்துகிட்டே இருந்தோம். நான் அங்கே தான் இருந்தேன். அந்த அவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா 75ல் நான் டீனரில் தான் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு நான் சொன்னதில்ல இந்த ஆன்ஸ் ஸ்கூலு அவருடைய வீட்டில் இருந்தானே. அப்போ வந்து ஒரே இது மாதிரி காமராஜர் இறந்துட்டாருன்னு நான் அடிச்சே பிடிச்சின்னு ஓடுறோம். அங்கெல்லாம் ஓடுறோம். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணல. திருமலைப்பேல் ரோட்லேருந்து அப்புறம் பாடியை தூக்கி போட்டாங்க ராஜாஜி ஹாலுக்கு. அது பிறகு ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள். அப்போ பி ராமச்சந்திரன் வந்து அவர் காங்கிரஸ் சோதனை வச்சுருந்தார். பி ராமச்சந்திரன் அதுக்கு தலைவராக வந்தார். பி ராமச்சந்திரனோட நான் என்ன பத்திரிகையில் இருக்கும்பொழுது அவரோடவே ஃபுல்லாக தமிழ்நாடு பூரா போட்டராக போனேன். சப் எடிட்டர் என்னுடைய பொசிஷனு. பட்டு என்னை டெபியூட் பண்ணாங்க பி ராமச்சந்திரனோட அப்போ தான் நான் தமிழ்நாடு பூரா நான் பார்த்துட்டு வந்தேன். சார், சப் எடிட்டராக நவசக்தி மற்றும் மக்கள் அரசில் நீங்கள் பணிபுரிஞ்சப்போ என் அனுபவங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அங்கே எப்படி இருந்துச்சு? பத்திரிகையில் வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து ப்ரூஃப் ரீடராக தான் விட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. அதே வள்ளியப்பன் சத்தியமூர்த்திபவனுடைய மேனேஜர் தம்பி வந்து இருந்தார். அவர் ப்ரூஃப் ஹெட்டு, தமிழில் தான் ப்ரூஃபு. அப்போ வந்து எல்லாம் கம்பாஸ் தான், டைப்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாக ஒரு 20 பேர் வேலை செய்வாங்க நைட்டில். நான்லாம் சின்ன பையன், நான் பிஏ முடிச்சுட்டு வரேன்னா உள்ள அவங்க என்னை வந்து ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. இருந்தாலும் வந்து போஸ்டிங் வந்து சப் எடிட்டர். ஆனால் நான் வந்து கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் இல்லை, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அந்த 2-3 பேர் இருக்கிறாங்க ப்ரூஃப் படிக்கிறவங்க. அவங்க படிக்கிறதே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பிடிஐ செய்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு சீனியர் சப் எடிட்டர்லாம் இருந்தாங்க. ஏஆர் ஜெயராமன், சங்கமேஸ்வரன், சுந்தர்ராமன், ஏகப்பட்ட அவங்களாம் சீனியர் ஆட்கள். அவங்களாம் டிரான்ஸ்லேஷன் வந்து கிடுன்னு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து பிஏ முடிச்சுட்டு நமக்கு அவ்வளோ தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்போ வந்து நான் இருக்கும்போது இவர் வருவார், கண்ணதாசன் வருவார். கவிஞர் கண்ணதாசனை வந்து அங்கே லெட்டர் எழுதுவார். கண்ணதாசன் கடிதம்னு சொல்லிட்டு அப்போ எழுதுவார். அவரெல்லாம் ஒரு ஜீனியஸ். அவர் மாதிரிலாம் யாராலையும் பார்க்க முடியாது. அப்படியே அவர் கூட அவங்க சித்தப்பா பையன் வருவார். இவர் சொல்ல அவர் அப்படியே எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதை நாங்கள் வந்து கம்போசிங் செக்ஷனில் கொடுத்து கம்போஸ் பண்ணி மறுநாள் கண்ணதாசன் கடிதம்னு சொல்லி எங்கள் பேப்பரில் வரும். சில நேரில் அவர் வரமாட்டார், நான் மட்டும் இருப்பேன், இன்சார்ஜ் இருப்பேன். ஃபஸ்ட் இயரில் இன்சார்ஜ் போடல, செகண்ட் இயர்லாம் போட்டாங்க நைட் இன்சார்ஜ். இவர் ஒரு 7 மணி 7:30 வந்துடுவார். தம்பி நீ எடுத்துக்கோ, இன்றைக்கி வரல, என்னுடைய அசிஸ்டண்ட் வரல, நீ தான் எடுத்துக்கணும்னு. அண்ணா என்னால் உங்கள் ஃபாஸ்ட்னஸ்க்கு என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. எழுது நான் கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் வந்த உடனே, கண்ணதாசன் வந்த உடனே எங்கள் காமராஜர் அவர் மூலமாக இவர் தாமோதர மேனன் இருந்தால் தெரியுங்களா உங்களுக்கு, அவங்களுடைய பத்திரிகை தான் அது. அவர் உடனே போன் வந்துடும், கரெக்டாக சொல்லுவார், எழுதுவோம். ஏதாவது என்ன உடனே ஒரு மிஸ்டேக் இருக்காது. கண்ணதாசனுடைய பேச்செல்லாம் யாராலுமே இங்கே இப்போல்லாம் இருக்கிற கவுன்சிலாம் அவரோட பீட் பண்ணவே முடியாது. அப்படி கடன்னு வருங்க தமிழ். அவருடைய தமிழ் அந்த நடையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் வந்து பறக்கவே முடியாது மாதிரிலாம் அப்படி சொல்லுவார். கண்ணதாசன் வருவார். அதே மாதிரி பல தலைவர்கள் வருவாங்க நைட்டில். பகலை வர மாட்டாங்க, நைட்டில் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்கள பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே இந்த இன்சிடென்ட் நடந்தது, இந்த இன்சிடென்ட் நடந்து நீங்கள் வந்து இது எழுதிக்காங்க அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து எழுதிக்க முடியாது. எங்களுக்கு ரெக்கார்டு ஒரு நாளைக்கு தப்பாக சொல்லிட்டாங்கன்னா கஷ்டம். நியூஸ் பேப்பரில் மட்டும் நீங்களே எடுத்து உங்கள் லெட்டர் பேரில் எழுதி கொடுங்க சார், நாங்கள் எடிட் பண்ணி போட்டுறோம் அப்படின்னு. நைட்டு ஓவராக அங்கே தான் இருப்போம். நைட்டு 2-2:30 தான் வந்து நாங்கள் வந்து ஃபைனல் ஸ்ட்ரைக் பண்ண பிறகு ஃபைனல் ஆர்டர் கொடுப்போம், ஸ்ட்ரைக் ஆர்டர் கொடுப்போம். பத்திரிக்கை வந்து பிரிண்ட்டு போகிறதுக்கு முன்னே. அப்போ வந்து நவசக்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் மிஷின்ஸ் தான் வரும், ரொம்ப காஸ்ட்லி மிஷின். அப்போ தான் அது நீலநாராயணுடைய அலையோசையை வந்து ஒவ்வொன்று ஓடிச்சு எங்கள் பத்திரிகையில் அடித்தாங்க, பிரிண்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்து டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே ஆகும்போது அங்கே தான் பத்திரிகை அடித்தாங்க. நல்லாவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. நவசக்தியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பிறகு மாறும்போது தான் வேறு பத்திரிக்கை போகும்போது தெல்லூர் முகூர்த்த தருமராசன் பேப்பர் வந்து வடவழியில் இருந்தது ஆஃபீஸு. அங்கே போகும்போது காசே கொடுக்க மாட்டாங்க, காசே வந்து வராது. அவங்கள பற்றி நான் ஒன்று சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்தால் தானே காசு நம்ம கொடுக்க மாட்டோம். அவளுக்கு பத்திரிக்கை விற்காது அதிகமாக. வந்து டெய்லி ஆக்கினார், ஒன்றும் சரியாக வரல. அப்போல்லாம் சொல்லிவிட்டேன், நான் வேணான்னு நின்றுட்டேன். பி ராமச்சந்திரன் சொல்லிட்டு நான் நின்றுட்டேன் அந்த பத்திரிக்கை விட்டு. அது பிறகு தான் வந்து நான் இது கூட எம்ஏ முடிச்சுட்டேன், இது ஜாயின் பண்ணிட்டேன். எம்ஏ முடிச்சுட்டு இருக்கும்போது தான் 77 வந்து பத்திரிக்கை ஆரம்பித்தார் செழியன். அவங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து ராதா சேல்ஸ். செழியன் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப ஜீனியஸு. அவர்கிட்ட இவங்கெல்லாம் வரும் யார், விஐடி விஸ்வநாதெல்லாம் அங்கே வந்து டெய்லி வந்து பேசிட்டு போவார் அவர்கிட்ட. அப்படி இருந்தேன் அந்த பத்திரிகையில். பட்டு பத்திரிகை பொறுத்த வரைக்கும் நவசக்தி அண்டு மக்கள் அரசு திருப்தியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் படிக்கணுன்ற மாதிரி ஆர்வம் இருந்ததுனால நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன்.
இந்தியன் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில். என்னுடைய சப்ஜெக்ட் வந்து தி சோஷியோ எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் காதி அண்ட் பாம்கோர் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு. காதி மற்றும் பனைத்தொழில் அந்த காங்கிரஸ் பீரியட் 47 to 67 காங்கிரஸ் பீரியடில் என்ன டெவலப்மெண்ட் இருந்தோ அது சம்மந்தமாக நான் பண்ணேன். நான் வந்து திருப்பூருக்கு போயிருக்கேன், டீக்கல்லுப்பட்டி போயிருக்கிறேன், ஆர்கிவ்ஸ் போய் எல்லா இடத்துலையும் ரிசர்ச் பண்ணி 85ல் எனக்கு டிகிரி கொடுத்தாங்க. இது நடுவில் வந்து 77ல் வந்து பி ராமச்சந்திரன் என்ன பண்ணாரு, நீ வந்து பச்சைவாஸ் காலேஜில் ஏபிக்கு போ எமர்ஜென்சி பீரியடில். அப்போ வந்து அங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஹிஸ்ட்ரிக்கு போ அப்படின்னாரு. இன்டர்வியூலாம் போயிட்டு வந்துட்டேன். அது ஏதோ சம் ப்ராப்ளம், டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸு, அது அப்படியே ட்ராப் ஆகிட்டோம். அதுக்குள்ளே என்னுடைய ஸ்கூல்ஸ் வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டேன். சார், பத்திரிகை துறையில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் அறிவுரை என்ன சார்? பத்திரிகை துறையில் வந்து சேரலாம். அது ஒரு பெரிய ஒரு வெறி நமக்கு. பத்திரிகை துறையில் சாதிக்கணும்னு வெறி இருக்கும். ஆனால் வந்து அது இண்டிபெண்ட்டாக பண்ணால் கஷ்டம். அப்போல்லாம் நான் கூட சின்ன சின்ன இதெல்லாம் பாம்ப்ளெட் போடுவேன், இது போடுவேன், தெரியல சில வேறு டாபிக்ஸ் டைட்டில்ஸ் கொடுத்தெல்லாம் வந்து போடுவோம். பட் அதெல்லாம் வந்து எடுபடாது உங்களுக்கு. பத்திரிகை துறைனா நீ ஒரு நல்ல இடத்துல போய்ட்டு செட்டில் ஆகணும். ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, டைம்ஸு அப்படி போனால் தான் நம்ம எதிர்பார்க்குற பணம் வரும். அதே மாதிரி நம்மளுடைய ஆசைகளையும் நம்ம பூர்த்தி செய்துக்கலாம் அதில். ஸோ இட்ஸ் எ மீடியா ஜேர்னலிசம்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நீங்கள் லாரி மீட் பண்ணலாம், பெரிய பெரிய ஆட்களை போடலாம், பிரைம் மினிஸ்டர் இன்டர்வியூ பண்ணலாம், கவர்னரை பார்க்கலாம், சீஃப் மினிஸ்டர் பார்க்கலாம். அவ்வளோக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் அதில். ஆனால் இதுதான் நமக்கு வந்து சந்தோஷமே ஒழிய மற்றபடி பணத்தில் சந்தோஷம் கிடையாது. நமக்கு வருமானம் அதிகமாக வராது. வேறு ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு அது உங்களுடைய பொறுத்து, உங்களை அதிர்ஷ்டத்தை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து. இப்போ வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டு எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது. அப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்டில் கம்பாஸ்டிங் தான், டைப் செட்டிங் தான், டைப்பில் தான் நாங்கள் வந்து மேட்டர் போடணும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அது வந்து ரொம்ப வறுமை. ஒரு காலத்தில் வந்து பத்திரிகை துறை வறுமையான தொழில். இப்போ நல்லா இருக்குது. இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு பாருங்க பத்திரிகை துறை. சார், நீங்கள் பத்திரிகை மற்றும் அரசியலையும் இருந்திருக்கீங்க. இத்தனை கல்வி நிறுவனங்களை தொடங்கி வெற்றிகரமாக நடத்திட்டும் வரீங்க. இவ்வளவு உயரத்துக்கு வருவோம்னு என்னைக்காவது எதிர்பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இட்ஸ் அ சர்ப்ரைஸ். காட் ஹஸ் கிவன் கிஃப்ட் டு மீ. எனக்கு இப்படி கொண்டு போகிறதுக்கு வந்து காரணமே கடவுள் தான். அதாவது மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். நான் ஒன்று நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல அருமையான தொழில், ஒரு சர்வீஸ் டு தி ஹியூமன் கைண்டுக்கு சர்வீஸ் பண்ண வச்சுட்டார். நான் வந்து மன திருப்தியோடு அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது திருப்தி மட்டும் கிடையாது, பணமும் திருப்தி, இதுவும் திருப்தி தான். எனக்கு அதில் ஏர்ன் பண்ணுறேன். ஆனால் ஒரு பைசா நான் டொனேஷன் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். ஐ ஆம் அகேன்ஸ்ட் த டொனேஷன்ஸ். நான் இன்றைக்கி கூட வந்து சிம்பிளாக தான் இருப்பேன். என்னை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு 9 காலேஜ் 9 இன்ஸ்டியூஷன் கூட பெரிய பந்தாவங்கள சஃபாரிலாம் போட்டுக்கலாம் நான் வரமாட்டேன். இன்றைக்கி கூட யார் வந்தாலும் என்னுடைய ஆஃபீஸ்க்கு முன்னே வந்து காலையில் 7லேருந்து 7:30 வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் மீட் பண்ணுவேன். சில நேரம் 6:45 கூட வந்துடுவேன். வந்துட்டு சிம்பிளாக தான் இருப்பேன். அங்கே நான் யாரையுமே நிற்க விட மாட்டேன். சில ஸ்கூல்ஸ் காலேஜெலாம் போனீங்கன்னா அவர் கணக்கில் நிற்கணும், ஒரு பிரின்ஸிபால் கரஸ்பாண்டை பார்க்கணுன்னா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். யாரையும் நேராக இப்போ உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள், டக்குன்னு டிஸ்போஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றுவேன். ஒவ்வொரு ஸ்கூல்ஸு உள்ளெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு கிளாஸில் அத்தனை பேர் எனக்கு தெரியும், மேக்ஸிமம் வந்து தெரியும். இப்போ கொஞ்சம் மறந்துருக்கலாமே ஒழிய, பட் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா LKG to 12th வரைக்கும் கரெக்டாக பேர சொல்லுவேன். எங்கள் ஸ்கூல்ஸ் ஸ்டேட் ரேங்க் வர ஸ்கூல்ஸ். பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னாவே ஒன்றும் நங்களூரும் படிப்பாக்க மாறி ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வரும். சார், உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர்கள் இல்லைனா ப்ரொஃபஸர் அப்படி யாராவது இருக்காங்களா? எனக்கு வந்து ஆல் ஆர் ஈக்குவல். எனக்கு என்னுடைய ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டாக்டர் C. ராமச்சந்திரன் எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து அவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட். எனக்கு PhD கொடுத்தாரு, ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு PhD கைடு. நான் முடிக்கிறதுக்கும் அவர் தான். அவரோட கடைசி வரைக்கும் நான் அவருக்கு கடன்பட்டிருந்தேன். அவர் இறக்கும்போது கூட நான் கூட தான் இருந்தேன். அதே மாதிரி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா, நான் வந்து எந்த ஆசிரியர்கள்கிட்டையும் எந்த எதுவும் வந்தும் தவறு செய்தால் உடனே கேட்பேன், உடனே மறந்துடுவேன். அதை வந்து பனிஷ் பண்ண மாட்டேன், யாரையுமே வந்து பனிஷ் பண்ண மாட்டேன். அது என்னுடைய மென்டாலிட்டி கிடையாது. இன்றைக்கி கற்றுவேன், இன்றைக்கி எனக்கு டீச்சர்ஸ் நீ இது செய்யலை, இந்த ஹோம்ஒர்க் பண்ணலை, கரெக்ஷன் சரியாக இல்லை அப்படின்னு கற்றுவேன். அதோடு மறந்துடும், அவ்வளோதான். திரும்ப நார்மலாக போய்டுவேன். அப்படி இருந்தால் தான் நிர்வாகம் சரியாக நடக்காது. நீங்கள் வந்து ஒரு உங்களை பற்றியே மனசில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவள் நீங்கள் வெறுப்பாயிடவே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ நல்ல டீச்சர் நான் எப்போவுமே விட மாட்டேன். அவங்கள வந்து எப்படியோ அவங்கள வந்து பதம் பண்ணி இருங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒழிய, நான் போகிறேன் அப்படின்னா நான் உடனே அனுப்ப மாட்டேன். சில எடுக்காத டீச்சரை போடுறேன்னா சரி போயிடும் அப்படின்னு. சார், திரு P. ராமச்சந்திரன் அவர்களோடு உங்களுக்கு இருந்த நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு உறவினர் ஒரு இதில் அவர் வந்து ஒரு ஆனஸ்ட் மேன், டீசென்ட் ஜென்டில்மேன். நேர்மை தான் பிடிக்கும்.
கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ்லாம் போகவே மாட்டேன். அவர்கிட்ட இருந்துட்டு ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வந்து சேர்மனாக நின்று ஜெயிக்கிறேன் 72 மவுண்டட் ஆர்ட்ஸு. அங்கங்கே வந்து பார்ட்டி வந்து பணம் கொடுப்பாங்க, அப்போயே 10,000 20,000 அப்படிலாம் கொடுப்பாங்க. நான் போய்ட்டு அவரை கேட்குறேன், நான் அவர்கிட்ட போனேன், என்ன நீ என்கிட்ட வரல, எவ்வளோ செலவு பண்ணேன், எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், உனக்கு எவ்வளோ வேணும், நீங்கள் ஒரு 150 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் செலவு பண்ணது ஒரு 10,000 5,000 இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க, நானும் கடன் வாங்கி பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அவர் அப்போ ஆச்சரியப்படுற 150 ரூபா நீ எப்படி செலவு பண்ண எலெக்ஷனுக்கு அப்படின்னு கேட்டார். சொன்னேன் போதும் ஐயா, அவ்வளோதான், கட்சியில் இவ்வளோ தான், கட்சி கொடுக்குறான்றதுக்காக நம்ம வந்து அங்கேருந்து பிடுங்கக்கூடாது, சரி இது போதும், ஏதோ நீங்கள் கொடுக்குற நீங்கள் ரைட் அப்படி. அதே மாதிரி அவரோட ஃபேமிலியோடு எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கம் உண்டு. அவர் எங்கே போனாலும் போவேன் வருவேன். அவர் டெல்லியில் மினிஸ்டராக இருக்கும்போது கூட போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அப்போ கூட பிஏ என்ன வரையான்னு கேட்டார். அது என்னமோ நல்ல நேரம் கெட்ட நேரம்னு போகல. பிஏ அப்புறம் இது மினிஸ்டராக இருக்கும்பொழுது என்னை கொண்டு போனார், தண்டாதிபதிலாம் கொண்டு போய் சொல்லி எல்லாம் சொன்னாங்க, நீ வேணா நீ போ அப்படின்ட்டார் பி ராமச்சந்திரன். நீ வேணா நீ அங்கேயே இரு, சென்னையில் இரு அப்படின்னு. நாங்கள்லாம் போனால் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க முடியும், அது பிறகு அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இதோ நமக்கு நல்ல நேரம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும், காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ நல்லா இருக்கும், அவ்வளோதான். பி ராமச்சந்திரன் வந்து நல்ல வெல்விஷர், அவ்வளோதான். சார், இந்த துறையில் நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன சார்? ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பித்து ஒரு 2-3-4 வருஷம் தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. பில்டிங் கட்டுறதுக்கு பணம் போகாது, அவளை வந்து வசதிகளை இப்போ செய்யறதுக்கு கொடுக்கறதுக்கு போகாது. ஆனால் பட் இருந்தாலும் பேங்க் லோனெல்லாம் வாங்க மாட்டேன், பைசா பேரண்ட்ஸ்கிட்ட வாங்க மாட்டேன். வர்ற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே நான் வந்து டெவலப் பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு பீரியடில் வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இப்போ கூட ஐ எம் ஹாப்பி தான். ஏன்னா எனக்கு வந்து அந்த ரேங்க்ஸ் வரும்போது வந்து நான் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது, நான் அப்படி துள்ளி குதிப்பேன். மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் வரும் எனக்கு. ரேங்க் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணுறான், ஹையஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பார்ப்பேன். அவுட் ஆஃப் 1200 வந்து 1180 190 அப்படின்னு வரும்பொழுது அதே சந்தோஷம், அதுவே நமக்கு வந்து பணம் சம்பாதிச்ச மாதிரி ஆகிடும் இருக்குது. ஒவ்வொரு பேரண்ட்டை வந்து சொல்லுவாங்க, சார் என்னுடைய மாணவர் உங்கள்கிட்ட கொடுத்தேன், நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கி கொடுத்துட்டீங்க, இதே போதும் சார். நான் அவங்க வாழ்த்துக்களே ரொம்ப போதும். ஃபுல்லாக நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் பார்த்தா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. எப்படியும் ஒரு ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் இருப்பாங்களே ஃபுல்லாக இதில் வர்றவங்க. சார், இப்போ உங்கள் ஸ்கூல் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாதிச்சுட்டு திரும்பி உங்களை வந்து சந்திக்கும் போது அந்த தருணம் எப்படி இருக்கும் சார் உங்களுக்கு? டெய்லியெல்லாம் வர்றாங்க, வாரத்துலேயும் வருவாங்க. ஃபாரினில் யூஎஸ்ஏல இருக்கிறாங்க, யூகேயில் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த பழைய மாணவர்கள் சந்திப்புன்னு நடந்தது ஸ்கூல்ஸில். இப்போ கூட 25 வருஷம் முடித்த பசங்க வந்தாங்க. வந்துட்டு பெரிய இதெல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் ஆயாங்களுக்கெல்லாம் கொடு, அவங்கள யார் யாருக்கு வேலை டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. நாங்கள் எதாவது பண்ணுறேன்னு வாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண போனால் நீங்கள் நல்லா தான் ரைட் அப்படின்னு சொல்லிடுவேன். பழைய மாணவர்களை அடிக்கடி நாங்கள் சந்திப்பு நடத்துவோம். சார், உங்கள் கல்லூரிகளில் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இன்ஜினியரிங் காலேஜ் கேட்குறீங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்குறீங்களா? ரெண்டும். இப்போ ரெண்டுமே மாறிடுது. இப்போ ஒரு காலத்தில் வந்து இந்த கஸ்டமரி கோர்சஸ் மாதிரி பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மைக்ரோலஜி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எல்லாம் இருந்தது ஆர்ட்ஸ் காலேஜில். இப்போல்லாம் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐ அண்டு எல்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இந்த இயர் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தோம், போனால் டேட்டா சயின்ஸ் கொடுத்தோம். இப்போது அதுக்கு தான் டிமாண்ட் வருது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அது மாதிரிலாம் பிசிஏ ஃபுல்லாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது. இன்ஜினியரிங்கில் அதே மாதிரி தான் கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து சிலபஸ் எல்லாம் நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபுல்லாக அட்டானமஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுனால நாங்கள் வந்து ஜாப் ஓரியன்ட் மாதிரி தான் பண்ணுவோம். என்னென்ன கம்பெனிக்கு, ஐடி கம்பெனிக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். சார், கல்வியோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு மக்களோட தேவைக்கேற்ப ஸ்கூல்ஸில் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி தமிழ் மீடியம், காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரீங்க. சார், உங்களோட பார்வையில் கல்வி மாணவர்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்? வாழ்க்கையில் வந்து முன்னேறத்துக்கு வந்து கல்வி தான் முக்கியம். 99% கல்வி இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது உலகத்தில். கல்வியோடு இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் எதை அச்சீவ் பண்ண முடியும், சாதிக்க முடியலன்னா பண்ண முடியாது. நானும் பார்க்குறேன், இவ்வளோ பெரிய எத்தனையோ குடும்பங்கள் வந்து மேலே வளர்ந்துருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வேறு. ஒரு பீரியடில் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப படிக்கணுன்ற ஆர்வத்தில் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அவங்க என்கிட்ட படித்தவங்களாம் இப்போ வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஐடி இண்டஸ்ட்ரி, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அது மாதிரிலாம் போகிறாங்க. ஸோ அதாவது டெவலப்மெண்ட், ஒரு எஜுகேஷன் கொடுத்த பிறகு அவங்களுடைய தலைமுறை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எங்கிட்ட படித்த தலைமுறை வேறு,
ஒரு பீரியடில் படித்த தலைமுறை வேறு, இப்போ படிக்கிற தலைமுறை வேறு. இப்போ வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்டாண்டர்டு, அதாவது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணிக்கிறேன். ஒரு பீரியடில் அவ்வளோ தேவையில்லை. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே ஸ்டூடெண்ட்டை நீ அடிக்கலாம் பிடிக்கலாம், ஆனால் இப்போலாம் தொடவே முடியாது. உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க. ஈவன் பேசவே கூடாது, அவனை வந்து மன நோகாமையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து எவ்வளோ பார்த்துருக்கோம். வந்து அதனால் வந்து எஜுகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட். அதை விட ஒரு சப்ஜெக்ட் நீ யாருமே பார்க்க முடியும். எஜுகேஷன் இருந்தாவே போதும், நமக்கு எல்லாமே வந்துடும். கல்வி இருந்தால் செல்வம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சார், இன்றைய கால மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை எதா சார்? இன்றைய கால மாணவர்களுக்கு நம்ம என்ன அறிவுரை சொல்கிறதே தெரியலையே. அவங்க நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, அவங்க டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுடைய அறிவை வந்து வேறு விதமாக போகுது. இப்போ இருக்கலாம் ஆள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுடைய அப்ரோச் இருக்குது. இந்த மாதிரி நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி எஜுகேஷன் கிடையாது இப்போல்லாம். அவங்க வந்து வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே டிஃப்ரெண்ட். அதனால் வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. நீ நல்லா படி, நல்லா சம்பாதி, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்பா சொன்னால் பையன் கேட்பானா? கேட்க மாட்டாங்க. சில பேர் தான் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டேன். நீ என்ன சொல்ல நான் கேட்குறதுன்னு. அதனால் அதே மாதிரி போட்டால் அவங்களுடைய லக்கு ஒன்று இருக்குது, அவனுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அவன் எப்படி அவன் எந்த ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணுறானோ அதை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை. நீங்கள் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து சக்ஸஸ் ஆகணும். நான் கூட இன்றைக்கி ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்து பார்ப்பேன், இது இப்படி ஆரம்பித்தா சரியாக வருமா, அப்படி ஆரம்பித்தா சரியாக வருமா, இது சரியாக வருமா. நான் எங்கள் வீட்டில் கூட நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்லாமல் நீ வந்து திடீர்னு சொல்கிறீ அப்படின்னுவாங்க. நான் எல்லாத்தையும் அதில் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறோன்னா இதனால் நமக்கு வந்து வருமானம் வருமா, ஏன் நமக்கு ஸ்டூடெண்ட் சேருவாங்களா, நம்ம வந்து இப்படி ஒரு புது விதமாக ஒரு இடத்துல இறங்குறோமே அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். பார்த்துட்டு கடைசியில் ரைட் இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் அதனால் வந்து எது வந்தாலும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் தூக்கி எரிஞ்சிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது சக்ஸஸ் ஆகிட்டேன். இது வரைக்கும் எந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஃபெயிலியர் ஆனது கிடையாது. அந்த 9 இன்ஸ்டியூஷனும் கரெக்டாக போயிட்டே இருக்கும். சார், நல்ல மாணவர்களை உருவாக்குறதுல பெற்றோர்களின் பங்கு என்ன சார்? நல்ல மாணவன் வந்து ஒழுக்கத்தோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% நல்ல ஒழுக்கத்தோடு சின்சியராக படிப்பாங்க. பேரண்ட்ஸுக்கும் ஒப்ளைஜாக இருப்பாங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்பாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறதையும் கேட்பாங்க. ஒரு 5% யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. 95% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸு தே ஆர் ஃபாலோயிங் தி ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் தி டீச்சர். அதே மாதிரி பேரண்ட்ஸுடையது அட்வைஸ் வாங்கணும். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் கிட்டே எவன் வந்து சப்மிசிவாக இருந்து கற்றுக்கிறானோ அவன் ஈ வில் ஷைன் இன் தி லைஃப். அப்பா அம்மா இன்ஸ்டியூஷன், கல்வி நிறுவனம், இந்த 2 வந்து அவங்க வந்து ரொம்ப சின்சியராக இருந்து பௌமியாக இருந்து அவன் கற்றுக்கிட்டான்னா நல்லா இருப்பான். வேற ஒன்றும் அது வேறு என்ன சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்ல முடியாது. அதுலேயும் சிலதெல்லாம் வந்து மிஸ்ஃபயர் ஆகும், அது யாராலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவனுடைய சில நேரங்களில் நல்லா இருப்பான், 10th 12th வரைக்கும் இருப்பான், காலேஜ் போனோன்னு கெட்டு போடுவோம், பையன் வேறு மாதிரி போயிடுவோம் அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் அது வந்து ஒரு 5% அவனுடைய ரூட்டு. அவனுக்கு கைட் பண்ணுறது டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் வந்து அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அவன் வேறு மாதிரி போயிடுவான். பேரண்ட்ஸ் கிட்ட அப்படி ஸ்கூலில் மத்தியானம் 7 பேர் இருக்கிறான், அது பேர் நைட்டில் அவங்க அப்பா அம்மாவோட தானே இருக்கிறாங்க. அதே மாதிரி பசங்க படிக்கிறாங்கன்னா இப்போ கூட பேரண்ட்ஸ் மீட் வரும்பொழுது 11th 10th 11th 12th தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து அவன் படுக்க போன பிறகு நீங்கள் போடணும்னு சொல்லுவேன். பேரண்ட்ஸு பார்த்துக்கிட்டே இருங்க, அவனுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, படிக்கட்டும், 10-11 வரைக்கும் படிக்கட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அவனுக்கு படுக்க போக சொல்லுங்கள். நீங்கள் அது பிறகு தான் நீங்கள் பெட்டுக்கு போகணும். நீங்கள் தனியாக படுக்கக்கூடாது, அவன் தனியாக படுக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் தனியாக படுக்க விடக்கூடாது, அம்மா அப்பாவோட தான் இருக்கணும். அவன் காலையில் அம்மா அப்பா தான் எழுப்பணும், அவனுக்கு டீ போட்டு கொடுக்கணும், பால் கொடுக்கணும், படிக்கணும். இதுதான் வந்து முறை. பட் சில பேரண்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க, ஜாலியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. சில பேரண்ட்ஸு ஜாலியாக நைட்டு பூரா அங்கங்கே சுற்றிட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. அது ஸ்விக்கியில் வந்து வாங்கிறது, இவன் படிக்க விட்றது கிடையாது பையனை. நான் பார்க்குறேன் ப்ராக்டிக்கலாக வந்து ஐ எம் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஏடாவிடமாக சாப்பிடுவான், மறுநாள் லீவ் எடுத்துருவான். என்னன்னு கேட்டால் நான் சிக்கன் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு போயிடுது அப்படின்வான். எவ்வளோ ஏகப்பட்ட காம்ப்ளிகேட். பேரண்ட்ஸ் தான் கெடுக்கிறது. சில பேர் இருக்கிறாங்க, அவங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட காசு அதிகமாக இருக்குது, ரொட்டேஷன்ஸ். முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பேரண்ட்ஸ்கிட்ட காசே இருக்காது. இப்போ பேரண்ட்ஸுக்கிட்ட நல்ல காசு, நல்ல செலவு பண்ணுறாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க ஒன்று. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் இவங்களை விட்டுட்டு போடுவான். அவன் இதை வச்சுக்கிட்டு அவன் ஒய்ஃபுக்கு பசங்க அப்படின்னு போயிட்டு அப்படியே போயிடுவான். இப்போ பாரு எவ்வளோ பேரண்ட்ஸ் நாங்களும் மடிப்பாத்துலேயும் வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க, யூஎஸ்ஏல யாரும் காசு அனுப்புறதுலாம் வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க பேரண்ட்ஸ். சார் ஓல்டு பீப்புளெலாம் அங்கங்கே இருக்கிறாங்க, அங்கே ஓல்டு ஹோம்ஸில் இருக்கிறாங்க. ஏன் அப்படி என்ன அவளுக்கு சொல்லு, ஓல்டு ஹோம்ஸில் இருக்கணுமா?
அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க வயிற்றை கட்டி வாயை கட்டி இவனை படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இவங்க தனியாக இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் பென்ஷன் வருது இல்லை, அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பக்காவாக வந்து ஓல்டு ஏஜ் ஹோமில் நல்லாவே வசதியோடு இருக்கிறாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கண்டுக்காது. சில ஏஜ் ஆன பிறகு வந்து தன் குழந்தைங்களை அங்கே லோக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த பசங்களை வச்சுக்கிட்டு இந்த வயசானவங்ககிட்ட மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது நம்ம பையன்களே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சின்ன குழந்தைங்களை வந்து எங்கே போவாங்க, விழுவாங்க, செய்வாங்க. இந்த இவங்க வந்து வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பின்னால் ஓட முடியும் போய் ஃப்ராக்சர் டப்பம் விழுந்துட்டாங்க. இவங்க குழந்த மாதிரி இருப்பாங்க. யார் வயசானவங்க வந்து குழந்த மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்க மாட்டேற ஒரே தகராறு பண்ணுவாங்க. சில பேரண்ட்ஸ், சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மாமனார் மாமியார்கிட்ட தகராறு பண்ணுவாங்க. நீ ஏன் குழந்தைய பார்த்துக்க மாட்டேற. ஆனால் அவங்களுக்கு தெரியாது ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ், ஏஜ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவனுடைய ஏஜெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களால் பண்ண முடியாது, 75 ஆச்சு, இந்த குழந்தைய போய் பிடிக்க முடியுமா, சாப்பாடை கூட்ட முடியாது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து செல்ஃபோனில் வச்சு தான் சாப்பிடுதுங்க. இப்போ எங்கள் பேரன் பேத்திங்களாம் பார்த்தீங்கன்னா ஊட்டினீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அவனுக்கு செல்ஃபோனை கொடுத்துரு இந்த மிக்கி வருது பாருங்க, மிக்கி மவுஸ் எல்லாம் வருது, அதுக்கு போட்டு ஆட்டோமேட்டிக் சாப்பிட்டு போயிட்டு இருக்கு. சார், இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார்? வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போல்லாம் ஏகப்பட்ட ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுச்சு. பல கம்பெனிகள் வந்து அரசாங்கம் கொண்டு வருது. இப்போது வேலை வாய்ப்புகள் வந்து தகுந்த மாதிரி படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். நீங்கள் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஹிஸ்ட்ரி அது மாதிரிலாம் படிச்சிங்கன்னா வேலை வாய்ப்பு எல்லாம் டெக்னிக்கல் சைடில் தான் வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் டிப்ளமா படிச்சுட்டு போனீங்கன்னா எல்லா கார் கம்பெனிலும் வேலை கொடுக்குறான். பிஏ முடிச்சு போனீங்கன்னா எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியிலும் கொடுக்குறான். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய திறமை தான் மெயின். அங்கே ஸ்டூடெண்ட்டுடைய திறமை வந்து வெளிப்படணும். அவங்க இன்டர்வியூ பண்ணும்போதோ இது செய்யும்பொழுதோ வந்து நீங்கள் வந்து பசங்க வந்து ஷைன் ஆகணும், நல்லா ஆன்சர் சொல்லணும். அப்போ தான் வந்து ஜென்ரல் டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷன்லாம் வரும்போதெல்லாம் இப்போல்லாம் வந்து இப்போ பழிச்சு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது, டல்லெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக படிக்கிறாங்க. முன்ன வந்து புக்கை படிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து நெட்டை பார்க்குறாங்க. சும்மா தே ஆர் லேர்னிங் மோர் திங்ஸ் டே பை டே. அதை வந்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. யாரும் வந்து இப்போல்லாம் பசங்க வந்து யாருமே ஒரு 10% தான் சரியாக வேலை கிடைக்காமல் இருக்கிறாங்களோடைய 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி ஈவன் ஆர்ட்ஸு பிகாம் எல்லாம் படித்தவங்க கூட ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது இப்போது. அதனால் ஒரு 15-20,000 சம்பளத்துக்கு ஏதாவது வேலை கிடைக்குது, 15,000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்குது. இது ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க சில பேரெல்லாம், சில ஸ்டூடெண்ட்டெல்லாம். அவன் தான் 20,000 நைட்டில் போய் வேலை செய்யணுமா அப்படின்றவங்களுக்கு தான் வந்து கிடைக்காது. நான் எந்த வேலையும் செய்கிறாலும் ரைட்டு, நைட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பகலில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்கிறேன்னா 20,000 per 2 lakhs per annum or 2,50,000 per annumன்றது கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதை வந்து டெவலப் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து எல்லா பேப்பரில் பாருங்கள், எல்லா கம்பெனியில் ஓப்பன் பண்ணுறோம், இல்லை ஃபாரின் கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறான். இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுறான், இந்தியாவில் பண்ணுறான், இப்போ ஏஐ ஆந்திராவில் பண்ண போகிறோம், கூகுளில் வரோம், எல்லாம் இதெல்லாம் இருக்குது. சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ ஒரு துறை நல்லா இருக்குன்னா எல்லா மாணவர்களும் அதை பற்றியே படிக்கணும்னு ஆர்வம் காட்டுறாங்க. உதாரணத்துக்கு ஐடி ஃபீல்டு. ஒரு கல்வியாளராக இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சிலருக்கு வந்து வேலை செய்தால் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியுன்றவங்களுக்கு ஐடி துறை தான். இப்போது ஒன்றுமே இருக்காது, அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அவனுக்கு வேறு வருமானம் கிடையாது. ஸோ ஹேஸ் டு கோ டு ஐடி இண்டஸ்ட்ரீஸ், சம்பாதிக்கணும், லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் சில பேருக்கு பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த ஜென்ரலாக போகிறாங்க, ஜென்ரல் கோர்சஸ், இந்த ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, அந்த தமிழ் எடுக்கிறாங்க, தமிழ் லாங்குவேஜ் எடுக்கிறாங்க, இங்கிலீஷ் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் டிமாண்ட் இருக்குது. இங்கிலீஷ் கூட டிமாண்ட் இருக்குது. எல்லாமே டீச்சர்ஸு பிஎட் படித்தா போதும், தமிழ் படித்தா போதும், இமிடியட்லி தே ஆர் கெட்டிங் ஜாப். இப்போ ஸ்கூல்ஸில், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் என்ன இருக்குது, எங்களுக்கு இப்போ இது கிடைக்க மாட்டேறாங்க. என்னது, சோஷியல் ஸ்டடீஸே கிடைக்கல. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அது கொஞ்சம் கிடைக்கிது, ஆனால் சோஷியல் ஸ்டடீஸ் கிடையாது. தேங்க்யூ சார். பெண்கள் முன்னேற்றம் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன சார்? மாடு இருக்கு. இப்போது ஆண்களை விட பெண் மாணவர்கள் தான் நல்லா படிக்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இருப்பான், நல்லா படிப்பாங்க. அதில் ஏதாவது 1-2 தான் படிக்காத வழியே. இப்போ அத்தனையும் 99% தே ஆர் ஷைனிங், தே ஆர் கிவிங் குட் எஜுகேஷனிஸ், தே ஆர் கிவிங். நல்லா ரேங்க் அவங்க தான் விடுவாங்க. கேர்ள்ஸ் தான் ரேங்க் எடுப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சின்சியாரிட்டி உண்டு கேர்ள்ஸ்க்கு மட்டும். பாய்ஸ் அப்படி கிடையாது. பாய்ஸ்க்கு வந்து டைவர்ஷன் வந்துடும். வெளியே போனோம்னா கிரிக்கெட் ஆடலாமா, மட்டை எடுக்கலாம், பேட் எடுக்கலாம் போவோம். அதுதான் அவனுக்கு வேற ஒன்றும் கிடையாது.
அவனும் நல்லவன் தான், பாய்ஸும் நல்லவன் தான். பட் இருந்தாலும் அவன் விளையாடணும், போகணும், வரணும், கிரிக்கெட் பிடிக்கணுன்றது. இவங்க கேர்ள்ஸுக்கு அப்படி கிடையாது. பார்ப்பாங்க, செல்லில் பேசுவாங்க, டிவி நேரம் பார்ப்பாங்க, எழுத ஆரம்பிச்சிடும், படிப்பாங்க. நான் எங்கள் டீச்சர் எல்லாமே லேடிஸ் தான். எங்கள்கிட்ட ஸ்கூல்ஸில் இருக்கிற 320 டீச்சரும் லேடிஸ் தான். லேடிஸால் தான் பொறுமையாக வேலை செய்ய முடியும், பொறுமையாக வந்து ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்க முடியும். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கௌரிவாதத்தில் கூட ஃபுல்லாக லேடிஸ் தான் ப்ரொஃபஸர்ஸு. அதே இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் ஜென்ட்ஸ் கொஞ்சம் இன்டெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து டாக்டரேட் கிடைக்காது அதிகமாக இன்ஜினியரிங்கில், அதனால் அங்கே இருக்குது. மொத்தம் 700 எல்லாமே சேர்த்தா ஒரு 760 ஸ்டாஃப் இருக்காங்க எல்லாமே, இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே, ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்த்தோம். நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை பயணம் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நம்புகிறோம் சார். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நேயர்களை மீண்டும் அடுத்த நட்சத்திர நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலாமாலினி, சிவசங்கரி மற்றும் சந்தியா. தொடர்ந்து கேளுங்கள், இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.